ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பயிற்சி அடையலை. என்னடா அது புது குண்டை தூக்கி போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால, இந்த பூமி சூரிய பகவானை நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு இரவு பகல் அப்படின்ற மாதிரி வருது. அந்த வகையில் நம்ம சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அப்படியே மாறி மாறி வரார் அப்படின்னு சொல்லி வழக்கம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார். இப்போ எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரப்போறார். மகரம் அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுறது. சூரிய பகவான் எப்போ மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறாரோ உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது பகல் பொழுது, ராப்பொழுது முடிஞ்சு பகல் பொழுது. பகலில் எல்லாருமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரைட்டா? நம்மளும் தான். அதுக்கு தான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக ஓடுறோம், பஸ்ஸை பிடிக்கிறோம், வண்டி எடுக்கிறோம், ஓடுறோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் 15/1/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். ஷார்ட் பீரியடு தான். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் 14/1/2026 முதல் 23/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார், அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே. அதற்கு அடுத்தபடியாக 24/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம், அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 6/2/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அதுக்கு அடுத்தபடியாக திருவோணம் உடைவிடாத நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு சூரிய பகவான் ஒரு முயற்சி ஸ்தானத்து அதிபதி, சகாயாதிபதி. இந்த 3ஆம் இடத்து அதிபதினாலே இந்த தொடர்புகள் உங்களுக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா உறவினர்கள். ஏதோ ஒரு விதத்தில் பஸ்ஸில் போகும்போது கூட 4 பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க யாரோ, அவங்களும் ரொம்ப உங்கள்கிட்ட அந்யோன்யமாக பேசி அவங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். அந்தமாரி உங்களுக்கு நட்பு வட்டம் மிகப்பெரியது, தொடர்புகள். அதனால் முக்கால்வாசி மிதுனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கணினி துறையில் ஐடி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் இருப்பீங்க நிறைய பேர். அந்த வகையில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சகாயாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு 7ஆம் இடத்துல இருந்துட்டு ஒரு நன்மையை கொடுத்தாரா? இல்லை. ஏன் அப்படின்னா குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். உங்கள் ஜென்மராசியில் குரு உட்காந்துக்கிட்டு 7ஆம் பார்வையை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார். ஆனால் அதே சமயம் சனி பகவானும் 10ஆம் பார்வையாக அதே கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார். குழப்பம், டென்ஷன், குடும்பத்தில் டென்ஷன், உடல் ஆரோக்கியம் அப்படியே மைனஸில் போயிட்டு அப்புறம் நார்மலுக்கு வந்தது. அதேமாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், உத்தியோகத்தில் பிரச்சனைகள், தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள், எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க. இதனால் உங்களோட ராசிநாதன் புத பகவான். அதனாலே அறிவின் மூலமாக நீங்கள் எல்லாத்துலேயுமே சாதிச்சிங்க.
அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசி அப்படிங்கிற 8ஆம் இடத்துக்கு வரப்போறார். 8ஆம் இடம் அப்படிங்கும்போதே டக்குன்னு 7ஆம் போகிறே உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அங்கே கட் பண்ணுவார். தனவரவில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும் இந்த மாதம். திடீர்னு நிறைய வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் டக்குன்னு அந்த இரும்பெல்லாம் இந்த உணவு எடுத்துன்னு போய் சேமித்து வச்சுக்கோம். மழை காலத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு இருக்கிற புத்தி நமக்கு வரணும். அதேமாரி நிறைய பணங்கள் வரும்போது இந்த பணத்தை கொண்டு போய் சேவிங்ஸில் போட்டு வைங்க. அப்போ தான் பணம் இல்லாத போது அது கை கொடுக்கும். பேங்க்லேருந்து எடுத்து நம்ம செலவு பண்ணலாம். ஸோ அனாவசியமான செலவை கட் பண்ணணும் நீங்கள். அடுத்தபடியாக இந்த அஷ்டமராசியில் இருக்கிற சூரிய பகவான் முதல்ல என்ன கொடுப்பார் அப்படின்னா முன்கோபத்தை கொடுப்பார். ஏன்னா அதன் மூலமாக தான் பிரச்சனையே ஆரம்பமாகும். நம்ம கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் தான் பிரச்சனையிலே கொடுக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க நாக்கில் சனியான்னு கேட்பாங்க. பாத சனி கூட பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். நாக்கில் சனி அவ்வளோதான். அடி வாங்காதவங்க கூட அடி வாங்கிடுவான். நம்ம எதையாவது பேசிட்டு, இப்போ நிறைய பேர் அப்படி தான் பேசிட்டு மாட்டின்னு முழிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. எப்போவுமே பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை 100 தடவை யோசிச்சுட்டு தான் பேசணும். அதுவும் முக்கியமான நபர்கள்லாம் யோசித்து தான் பேசணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு பேசிட்டோம்னா கண்டிப்பாக அது நாளைக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ முதல்ல நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அப்புறம் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு உத்தியோகமே கொஞ்சம் ஒரு வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக தொழிலில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். கேர் எடுத்துக்கணும். அப்படி டெய்லி குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் கவனமாக பேசி தீர்த்துக்கணும். இல்லையா மௌனமாக இருந்து அதை எப்படி அவாய்ட் பண்ணி இல்லை எப்படி அது சரி பண்ணணுங்கிறத நீங்கள் பார்க்கணும். 15/1/2026 முதல் 23/1/2026 வரைக்கும் உங்களது சகாயாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர கால டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகளில் தடை வரும். அதில் கவனமாக இருக்கணும். முயற்சிகள் என்னென்னலாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருதோ அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஏறிடணும். அதுமாதிரி இளைய உடன்பிறப்புகள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவாக நீங்கள் முடிவெடுக்கணும். கணவன் மனைவிக்கிடையே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் அழகாக பேசி தீர்த்துப்பீங்க. ஒரு நிம்மதியான ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக 24/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களோட பொருளாதாரம் கொஞ்சம் அப்படி வீக்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற அந்த ஒரு தொகை வரலையேங்கிற மாதிரியே இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் ஒரு ப்ளஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ்னால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்மியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வாக்குறுதிகள் சாதாரண மிதுன ராசி அன்பர்கள் வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா எப்பாடுபட்டாவது அதனால் உங்களுக்கு எந்தவித லாபமும் இல்லை அப்படின்னாலும் அதை நிறைவேற்றிடுவீங்க. அந்த வகையில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் சில பேருக்கு வாக்குறுதிகள் கொடுப்பீர்கள். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கொடுக்கறது நல்லது. குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன கடன் வாங்குறது நல்லது. பெரிய கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. 6/2/2026 முதல் 12/2/2026 வரைக்கும் 6/11 கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பகைமைகள் அதிகரிக்கலாம். இந்த பகைமை எதனால் வருது யோசிச்சு பாருங்கள். பேசுகிற வார்த்தைகள், நம்ம நடந்துக்கிற விதம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ துரியோதனன் அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்கும் இந்த கௌரவர்களுக்கும் எதனால் சண்டை வந்தது? பேசுகிற வார்த்தைகள், நம்ம எடுக்கிற தப்பான முடிவுகள், அதில் தான். ஆக நம்ம எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி பகைமை உருவாகலாம் அப்படிங்கிறத பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்ததுனாலே பகைமை மறைந்து விடும். அதேமாரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே அப்படி பாருங்களேன்,
கடன் சுமை அதிகமானால் தான் உடல் ஆரோக்கியம் கெடும். அப்போ தான் மருத்துவ செலவுகள் வரும். அப்போ உடல் ஆரோக்கியம் சீரடையணும் அப்படின்னா கடன் வாங்குறத கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது. ஏன்னா கடன் வாங்காமல் இருக்குங்கன்னு சொல்லலாம் ஈஸியாக. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் எல்லாம் சொல்லலாம் அழகாக. ஆனால் செய்கிறது தான் கஷ்டம். கடன் வாங்காதீங்க நான் ஈஸியாக சொல்லிடுவேன். ஆனால் அவங்களோட சுச்சுவேஷன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா வாங்கி தானே ஆகணும். ஆனால் அது கைக்குள்ளே வாங்கிக்கோங்க. ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி வாங்காதீங்க. அடுத்தபடியாக இந்த உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு முன்னேற்றம் வரணுங்கிறதுக்காகவே சில வேலைகளை செய்வீங்க. முன்னேற்றம் வரணுங்கிறதுக்காகவே சில வேலைகளை செய்வீங்க. அதனாலேயே உங்களுக்கு சில டென்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது அதுவும் சகாயாதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னாலே அரைமறைவு தான். 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். ஆனால் இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார். அப்படிங்கிறத கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம், பேசும் வார்த்தைகள், வாகன பயணங்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கவனமாக இருந்தீங்கனாலே எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பொறுமை, ஏன்னா முன்கோபம் அதிகமாக வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த முன்கோபத்தை தவிர்த்து பொறுமையோடு ஹேண்டில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா வேலைகளும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது சகாயாதிபதியை திருப்திப்படுத்தணும். என்ன பண்ணணும்? சூரிய வழிபாடு பண்ணணும், ஆதித்ய கிருதம் ஸ்லோகம் சொல்லணும். தெரியாதெல்லாம் கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு பரிகாரம், ஏன்னா எப்போவுமே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்களை நம்ம ஒரு பிரீத்தி பண்ணினா ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை 6லேருந்து 7 சூரிய ஹோரை போயிட்டு நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை படைச்சிட்டு வாங்க. சப்போஸ் சில கோயிலில் வைக்க விட மாட்டாங்க, அப்படியே வச்சு அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட யார்கிட்டையாவது கொடுங்க, இல்லை யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம், தானம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது சகாயாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சில நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.